வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். உங்களுக்கு நாளைக்கு ஒரு அதிசயமான நாள். எல்லாருக்கும் தெரியும், பங்குனி உத்திரன்றது தெரியும், பௌர்ணமின்றது தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் நான் சொல்ல போகிறது உங்கள் தலையெழுத்தை மாற்றும் ஒரு முக்கியமான நாள். ஆமாங்க, நாளைக்கு அவ்வளோ சிறப்பான ஒரு விஷயம் இருக்குது. வெற்றிவேலின் ஆன்மீக ரகசியம் சேனலில் இருக்கிற என்னுடைய உறவுகளுக்கான இந்த பதிவு. என்னுடைய உறவுகள் எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்போ நிச்சயமாக அதை நான் கண்காணிக்கிறதுக்காக சில விஷயங்களை சொல்லணும். அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில், அதாவது அடுத்த உத்திர நட்சத்திரம் பங்குனி மாதத்துக்குள்ளே நீங்கள் நினச்சது அத்தனையும் நடக்கும். நாளைக்கு பங்குனி மாதம் தெரியும், உத்திர நட்சத்திரம் பௌர்ணமி கூட இணைஞ்சி வர மிக புண்ணியமான நாள். இன்றைக்கி நீங்கள் செய்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி நாள் பல நூற்றாண்டுக்கு ஒரு முறை வர்றது தான். இந்த அபூர்வமான செயல் புதன்கிழமை எல்லாமே ஒன்றா கூடி வர்றது. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு நாளில் நீங்கள் செய்கிற வழிபாடு உங்கள் வாழ்நாள் முழுக்க இருக்கிற கஷ்டங்களை நீக்கி ஒரு மிகப்பெரிய மகா அதிசயத்தை நிகழ்த்த போது. அது என்ன ரகசியம், எப்படி வழிபடணும், இது எல்லாத்தையும் நீங்கள் மொத்தமாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த பதிவை தவற விடாமல் நீங்கள் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். இப்போ அப்படி என்ன விஷயம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த பங்குனி உத்திரம் அப்படின்றது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம முருகனுக்கு திருமணம் நடந்த நாள். ஆமாங்க, முருகன் தேவி யானையை திருமணம் செஞ்சுக்கிட்ட நாள். சூரபத்மனை வென்று தேவர்களை காத்த முருகப்பெருமானுக்கு இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா வெற்றி வாங்கியிருக்காரு, அசுரனை அழிச்சிருக்காரு. அதே நாளில் தன்னுடைய தேவர்களின் தலைவன் இந்திரனுடைய மகளான தெய்வ யானையை திருமணம் செஞ்சிருக்காரு. எவ்வளோ சிறந்த நாள்! இந்த நாளில் தான் முருகனுக்கு பரிசா அந்த ஐராவதம் யானையும் கொடுத்தாரு தேவர். அப்படின்னா முருகனுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியான நாள்னு பாருங்கள். முருகன் திருமணம் செஞ்சுக்கிட்ட நாள் நிச்சயமாக நமக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்கும். அப்போ அவருடைய அருளும் கிடைக்கும். அடுத்த ரகசியம், அவருக்கு மாத்திரம் கல்யாணம் ஆகலைங்க, சிவன் பார்வதிக்கு கல்யாணம் ஆனதும் இதே நாள் தான். அப்போ எவ்வளோ சக்தி பாருங்க. இமவான் மகளான பார்வதி தேவி கடும் தவம் இருந்து இந்த பங்குனி உத்திரத்தில் தான் சிவபெருமானை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இது அவ்வளோ சக்தி வாய்ந்த நாள். அப்போ 2 கல்யாணம் போது சக்தி இருக்குமா இல்லையா? இல்லைங்க, இன்னொரு சக்தியும் இருக்குது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் அவதரித்த நாளும் இதுதான். அப்போ 3 தெய்வத்தோட சக்தின்னும் போது எவ்வளோ அபாரமாக இருக்கும். இன்னொரு ரகசியமும் இருக்குது. ராமர் சீதைக்கு திருமணம் செஞ்சுக்கிட்ட நாளும் இதுதான். அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான நாள். 3 தெய்வங்கள் திருமணம் நாள். முருகன் தேவயானை, சிவன் பார்வதி, ராமர் சீத்தை. இது இல்லாமல் நம்ம ஆண்டாள் பிறந்ததும் இதுதான். எத்தனை சக்தி வாய்ந்த இந்த புதன்கிழமை, இந்த பங்குனி உத்திரம் நாள் எவ்வளோ ஒரு ஆற்றலான நாள். இந்த நாளில் முருகனை திருமண கோலத்தில் பார்க்கறது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். திருமண தரையில் இருக்கிறவங்க ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் இந்த கோவிலுக்கு போய் முருகனுடைய திருமணத்தை பாருங்கள். மிகப்பெரிய வரப்பிரசாதம். நாளைக்கு சாயங்காலம் கோயிலுக்கு போங்க, இந்த திருமண காட்சியை பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சிக்கலெல்லாம் தீர்ந்து போகும். சரி, முருகன் விஷயம் முடிஞ்சாச்சு. அடுத்து கிரிவல ரகசியத்தை பற்றி சொல்ல போகிறேன். முதல்ல திருமணங்களை பற்றி சொல்லிட்டேன், தெய்வ திருமணங்கள். அதில் முருகனுடைய திருமணம் ஒரு அசுரனை அழித்து எந்த அளவுக்கு ஆற்றல் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டேன். அடுத்தது நம்ம பௌர்ணமி விஷயத்துக்கு வருவோம். கிரிவலத்தில் பயங்கர ரகசியம் இருக்குங்க. அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். மிக மிக முக்கியமான பதிவு தாங்க இது. பௌர்ணமி கிரிவலம் திருவண்ணாமலையில் ஏன் அவ்வளோ விமர்சையாக கொண்டாடப்படுது அப்படின்னா,
சிவனே ரூபமாக உட்கார்ந்திருக்கிற இடம். நம்ம லிங்கோத்பவர் இருக்கார் இல்லையா, ஆதியம் இல்லாமல் அந்தமும் இல்லாமல் ஒரு உருவம், அதாவது நெருப்பு. அந்த நெருப்பு அந்த இடத்துல தான் உட்கார்ந்து தன்னுடைய ஆற்றலை குறைத்தது. அந்த பூமியில் தான் உட்கார்ந்து தன்னுடைய ஆற்றலை குறைச்சிது. ஏன்னா பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்கும் நடந்த சண்டை தெரியும், யார் பெரியவங்கன்ட்டு. நீங்கள் கண்டுபிடிங்க யார் பெரியவங்க. தலையை யார் பார்க்குறீங்க, காலை யார் பார்க்குறீங்க. அதாவது உயரத்தையும் முடிவையும் பார்க்குற இடம், ஆதியும் அந்தமும் பார்க்குற இடம். 2 பேராலையும் போகிறாங்க. நெருப்புக்கு ஆதியும் அந்தமும் கிடையாது. அந்த விஷயந்தான் இந்த கோவிலில் இந்த இடத்துல நடந்த விஷயம். அங்கே தான் ஈசன் அப்படியே உட்கார்ந்தார். 2 பேராலையும் ஆதியும் தெரியல, அந்தமும் தெரியல. அந்த இடத்துல தான் அவர் கோபத்தை தரித்து உட்கார்ந்த இடம். திருவண்ணாமலை சிவரூபம். அப்போ நாளைக்கு கிரிவலம் எவ்வளவு சிறப்பு, பௌர்ணமி திதி எவ்வளவு சக்தி. உத்திர நட்சத்திரம் சேர்றதுனால, உத்திர நட்சத்திரத்தில் என்ன நடந்திருக்கு, நம்ம ஈசனுக்கும் பார்வதிக்கும் திருமணமான நாள். இந்த மாதிரி எல்லாமே நம்ம வீட்லேயே நம்ம பிறந்த நாள் ஒன்று நடக்கும். அதே மாதிரி நம்ம குழந்தையும் அதே தேதியில் பிறக்கும்போது மிக மிக உயர்ந்த நாளாக அது இருக்கும். இது மாதிரி அபூர்வ நாள் கிடைக்கிறது கஷ்டம். ஈசனுக்கு திருமணமான நாள், அப்போ சந்தோஷமாக தான் இருப்பார். அடுத்தது நம்ம முருகனுக்கும் திருமணமான, அதாவது திருமணமான நாள். அப்பாவுக்கு மகிழ்ச்சியே மகனுடைய திருமணம். அது இல்லாமல் இன்றைக்கி தான் அந்த திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் நடக்கக்கூடிய நாள். எல்லாமே சேரும்போது அண்ணாமலையார் கோவிலில் காந்த சக்தியோட அதிர்வலைகள் பல மடங்கு அதிகரிக்கும். இறைவனுக்கு எப்பெல்லாம் சந்தோஷம் மகிழ்ச்சியான தருணங்கள் வருதோ அந்த நேரத்தெல்லாம் அந்த பூமியில் அவதரித்த நாளில் அந்தந்த இடத்துல அதிர்வலைகள் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் நிறைய விசேஷம் நடக்கும். ஆனால் நம்ம பிறந்த நாளப்போ கண்டிப்பாக நிறைய உறவுகள் வரும். நம்ம அந்த பிறந்த நாளை விழாவாக கொண்டாடுவோம். அது மாதிரி தான் இது மிக அதிர்வலைகள் அதிகம் இருக்கிற நாள். எல்லா பௌர்ணமியும் நல்ல நாள் தான். ஆனால் இந்த பௌர்ணமி முருகனுக்கு, அதாவது கல்யாணமான நாள், சிவனுக்கு கல்யாணமான நாள், இது இல்லாமல் ராமர் சீதைக்கு கல்யாணமான நாள். அப்போ கடவுள்கள் மொத்தம் மகிழ்ச்சியில் இருக்கிற இடம், நேரம். அது ரொம்ப சக்தி வாய்ந்த இடம். இந்த விஷயம் இந்த இடத்துல காந்த அதிர்வலைகள் அதிகரிக்கும். நாளைக்கு கிரிவலம் போகிறது எவ்வளோ சிறப்புன்னா, சித்தர்கள் நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த உத்திர நட்சத்திரம்ன்றது ரொம்ப, அதுவும் பங்குனி உத்திரன்றது ரொம்ப சக்தி வாய்ந்த நாள். பல கோடி சித்தர்களும் ஞானிகளும் சூட்சம வடிவத்தில் இந்த மலையை சுற்றி வருவாங்க. நீங்கள் கிரிவலம் போகும்போது உங்களையே அறியாமலேயே சில சித்தர்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது எல்லா சித்தர்களும் ஒன்று கூடும்போது ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட நமக்கு மிகப்பெரிய ஆற்றலை கொடுத்துரும். அதுதான் நாளைக்கு நடக்க போகிற சிறப்பு. பங்குனி மாதம் வெயில். இந்த வெயிலில் மலையிலேருந்து வீசுகிற காற்று பௌர்ணமி நிலவில் பட்டு குளிர்ச்சியாக மாறும். வெயிலில் கீழே இருக்கிற சக்தி அத்தனையும் இழுக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்குது. தண்ணி ஊற்றினா கூட காஞ்சிடும். அப்போது அங்கே இருக்கிற மூலிகையெல்லாம் உங்களுக்கு இந்த வெயில்னால் அப்படியே இழுத்துட்டு போகிற அந்த மாலைக்குள்ளே இந்த நிலவோட ஒளிப்பட்டு அந்த அனல் குளிர்ச்சியாக மாறி அந்த மூச்சு காற்றை சுவாசிக்கிறதுனால நம்முடைய நுரையீரலுக்கும் மனசுக்கும் மிக பெரிய மருந்தாக அமையும். நாளைக்கு மாலையில் முழுக்க இந்த தெய்வீக ஒரு சுவாசம் நமக்கு கிடைக்கும், காற்று. அதுவும் இல்லாமல் அந்த ஒளியிலேருந்து பூமியிலேருந்து போகிற மூலிகையோட வாசம் நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இதனால் உங்கள் மனசில் இருக்க இருள் நீங்கி ஞானம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் நாளைக்கு கிரிவலம். அதனால் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சிறந்த நாள். இன்னொரு ரகசியமும் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன அதிசயம் நடக்கும் தெரியுமா? உங்களுக்கு
பிரச்சனைகள் இருந்தால் தீரும். நடக்க முடியாத விஷயங்கள் நடக்கும். அதை நடத்தி வைக்கிறவர் யார்? நம்ம அண்ணாமலையார் தான். அவரால் தான் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது கடுமையான தோஷங்கள், கர்ம வினைகள் இந்த கிரிவலத்தால், அந்த மூலிகை சக்தியால் எரிக்கப்படும். திருமண வாழ்வில் விரிசல் இருக்கிறவங்க நாளைக்கு கிரிவலம் செய்யறதுனால மனம் முருகி வேண்டிக்கிட்டா உங்களுடைய பிரிஞ்ச வாழ்க்கை நிச்சயமாக சேர்த்து வைக்கும். ஏன்? தெய்வ திருமணங்கள் நடந்தது போல உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மலரும், பிணிகள் நீங்கும், தீராத வியாதிகள் அத்தனையும் அகன்று போகும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். எப்போவுமே கடவுள் சந்தோஷமாக இருக்கும்போது உனக்கு என்னென்ன பிரச்சனையோ அதெல்லாம் நீ சொல்லாமலேயே தீர்த்து வைப்பார். அண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மலையை சுற்றி வந்தால் உடல் நலம் பெறுவதை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. அந்த வார்த்தை எதுக்காக சொல்கிறோன்னா, அது ஒரு வகையில் மூச்சு பயிற்சி. இதை நீங்கள் சொல்ல 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 அந்த சுவாசம் வெளியில் போகிறதும் உள்ளே போய் அந்த நல்ல காற்று உங்கள் உடலை ஆரோக்கியம் பண்ணுறதும், உங்களுடைய ஆத்மாவை தட்டி எழுப்புறதும், உங்களுக்கு நல்ல செயலை செய்யறதுக்கு பிரபஞ்சம் கொடுக்குற இந்த வழி, இது அத்தனையும் நாளைய கிரிவலத்தில் மிக சிறப்பாக நடக்குதுங்க. இன்னொன்று சொல்கிறேன், நாளைக்கு என்னென்ன தினம், என்னென்ன அதிசயம் அப்படின்னா, ஈசனுக்கும் பார்வதிக்கும் திருமணமான நாள். அதோடு மட்டும் இல்லாமல் முருகனுக்கும் தெய்வ யானைக்கும் திருமணமான நாள். சிவனுக்கும் பார்வதிக்கும் மிக மகிழ்ச்சியான மன நிறைவான நாள். அந்த மாதிரி மனநிறைவு பெற்றோர்களுக்கு இருக்கும்போது யாரை பார்த்தாலும் வாழ்த்துவாங்க. நீங்கள் கேட்கலன்னா கூட உங்கள் பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷத்தோடு அதை தீர்த்து வைப்பாங்க. இந்த நாள் தான் அவ்வளோ சக்தி. அதனால தான் இவங்களுக்கு அந்த நாட்களில் சக்திகள் அதிகம் இருக்கும். அவங்க நினைவுகளை நம்ம இப்போ பிறந்த வீட்டை பார்த்தா எப்படி நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்குமோ, அது மாதிரி இறைவனுக்கு தன்னுடைய திருவிளையாடல்களும் தன்னுடைய ஒரு முக்கியமான நாளும் நடக்கும்போது அந்த இடத்துக்கு வருவாங்க. இது அத்தனையும் சித்தர்கள் தெரிஞ்சு வச்சிருக்க ரகசியம். அதனால தான் நாளைக்கு சித்தர்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்குங்க. உலகத்தில் இருக்கிற சித்தர்கள், அதாவது அவங்க ஆத்மா தானே இப்போ இருக்கும். கிட்டத்தட்ட எல்லாரும் 3000 10,000 வருஷம் உயிரோடு இருந்திருப்பாங்க. அப்படின்னா அந்த ஆத்மா வாழ்ந்துட்டுருக்கு. அவங்க அத்தனை பேரும் எல்லாருக்கும் தெரியும், ஈசனுக்கும் பார்வதிக்கும் திருமணமான நாள். இந்த நாளில் இறை தரிசனம் ரொம்ப முக்கியன்றது தெரியும். அதை விட அவருடைய பிள்ளைக்கும் திருமணமான நாள். அங்கே ஏன் விசேஷம்னா, அங்கே தான் அருணகிரிநாதருக்கும் அவர் காட்சி கொடுத்துருக்காரு. தன்னுடைய அப்பா இடத்துல தான் அவரும் இருக்கார். அப்போது எல்லா சக்தியும் ஒன்றா கிடைக்கிற நேரம், அதுவும் பௌர்ணமி. அப்போ இந்த ஆற்றல் பௌர்ணமியில் எந்த ஒரு செயலும் பல மடங்கு கோடி மடங்கு அதிகம் கொடுக்கக்கூடிய நாள். அந்த இடத்துல சித்தர்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் இல்லையா? நாளைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போது நம்ம சுற்றி வரும்போது அவங்க நம்மளை பார்ப்பாங்க. கிரிவலத்துக்கு போகும்போது நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயத்தை தான் சொல்ல போகிறேன். காலில் செருப்பு போடக்கூடாது, நடக்க முடியலன்னு ஷூ போடக்கூடாது. ஏன் தெரியுமா? அந்த பூமி அதிர்வலைகள் அதிகம் இருக்கும், மண்ணுக்கு நினைவாற்றல் அதிகம் இருக்கும். அந்த அதிர்வலைகள் உங்களுடைய உடம்புல எப்படி போவோன்னா, கெட்ட அதிர்வலையாக இருந்தாலும் நல்ல அதிர்வலையாக இருந்தாலும் முதல்ல உங்கள் உடலுக்குள்ளே போய் ஒரு மாற்றத்தை கொடுக்கறது பாதம் தான். அந்த பாதத்து வழியாக தான் உங்களுடைய உடல் முழுவதும் அந்த அதிர்வலைகள் பரவப்போகுது. அதனால் மலைக்கு போகிறவங்க காலில் போடக்கூடாது, ஷூ போடக்கூடாது. இந்த அதிர்வலைகள் முழுக்க உங்கள் உடலில் ஏறும். நீங்கள் நடக்கும்போது கண்டிப்பாக உங்கள் குடும்ப பிரச்சனையை பேசாதீங்க, அது ஆண்டவனுக்கு தெரியும். அதோடு மட்டும் இல்லாமல் இன்னொருத்தரை பற்றி தவறான, ஏன்னா நம்ம நடக்கிறோம் ஏதாவது பேசணும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிற ஒரு விஷயமும் அந்த அதிர்வலையில் அதிகமாகி அது உங்களுக்கே தவறாக வந்துடும்.
எதை ஒன்று நீங்கள் வேணாம் வேணான்னு சொல்கிறீங்களோ அது கிட்ட கிட்ட வரும். அது பொண்ணாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும். இந்த அதிர்வலை சக்தி அதிகம் இருக்குன்றதுனால நீங்கள் காலணி போடாதீங்க, யாரை பற்றியும் பேசாதீங்க. உங்களுடைய ஒவ்வொரு அசைவம் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் போகும்போது உங்களை மௌனமாக இருக்கிறவங்கள தான் அந்த சித்தர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்க்குறதுக்கு உங்கள்கிட்ட வருவாங்க, பேசுவாங்க. அதுவும் இல்லாமல் இறையோட சம்பந்தமாக பேசும்போது அவங்களுக்கு பிடிக்கும். பிடிச்ச விஷயம் நடக்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்னா ஸ்வீட் கடையை பார்த்தா போவீங்களா இல்லையா? அந்த மாதிரி தான் சித்தர்கள் உங்கள்கிட்ட உரையாடி உங்களை சந்தோஷப்படுத்த, உங்களை நெருங்கிறதுக்கு உங்களுக்கு அந்த சக்தி இருக்கணும். இந்த நேரத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமச்சிவாயா, அப்படி இல்லைன்னா ஓம் சரவணபவா. ரெண்டுமே மூச்சு பயிற்சி தான். நீங்கள் வேணால் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ஏதாவது ஒரு இடத்துல ட்ரை பண்ணுங்கள். அந்த ஒரு வார்த்தையை அழுத்த திருத்தமாக ஒரு வாட்டி சொல்லி உங்கள் சுவாசத்தை கவனித்து பாருங்கள். மூச்சு தானாக வெளியில் போகிறதும் தானாக சுவாசிக்கிறதும் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். வலது பக்கம் ஒதுங்கி நடக்கிறது எதுக்கு தெரியுமா? கிரிவலத்துக்கு போகிறவங்கெல்லாம் வலது பக்கம்தான் ஒதுங்கி நடப்பாங்க. ஏன்னா இடது பக்கம் சித்தர்களுக்காக வழிவிடணும். நம்ம பாதையில் ஓரமாக தான் நடந்து போகணும். கிரிவல பாதையை நடக்கும்போது யாராவது ஒரு ஏழை உங்ககிட்ட ஏதாவது வேணும்னு கேட்டால் கண்டிப்பாக தண்ணியாக இருந்தாலும் உணவாக இருந்தாலும் கொடுத்தீங்கன்னா அந்த ஈசனுடைய அருள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். சரிங்க, எல்லாருமே வசதி இருக்கிறவங்க கிரிவலம் போகிறாங்க, இதெல்லாம் பண்ண முடியும். என்னால் எந்திரிச்சு நடக்கக்கூட முடியாது, எனக்கு ஆசை தான், என்னை கூட்டிகிட்டு போக யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவலையே படாதீங்க, உங்களுக்கான வழி தான் இது. கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா வருந்தாதீங்க. உங்கள் வீட்டில் சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு மண்ணில் அகல் விளக்கு ஏற்றுங்க. ஏற்றி வச்சுட்டு அண்ணாமலையாரையும் முருகப்பெருமானையும் மனசார நினைங்க. கந்த சஷ்டி கவசம் படிங்க, இல்லைன்னா அபிராமி அந்தாதி படிங்க. ஒரு பாலில் பாயாசம் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க, இல்லைன்னா பாயாசத்துக்கு இணையாக கல்கண்டை போடுங்க. அந்த பாலில் போட்டுட்டு நெய்வேத்தியம் மாதிரி வச்சுருங்க. அந்த கந்த சஷ்டி கவசம் முடிஞ்சதுமே ஒரு 4 பேருக்கு பகிர்ந்து கொடுங்க. நீங்கள் கிரிவலத்துக்கு போன ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்கும். உடல் நலம் முடியாதவங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். நீங்கள் இருக்கிற இடத்துக்கே இறைவனுடைய அருள் சேரும். இது மானசீகமாக நம்ம நினைக்கிற ஒரு விஷயம். என்னால் கோவிலுக்கு போக முடியல, எனக்கு அந்த மலையை சுற்றணும்னு ஆசை, எனக்கு முருகனை பார்க்கணும் திருமண கோலத்தில்னு ஆசை. உங்களுக்கு அந்த காட்சியை நீங்கள் இதை பண்ணும்போது உங்கள் வீட்டில் உங்கள் மனசில் அவர் கொடுப்பாரு. இன்றைக்கி அவ்வளோ சக்தி வாய்ந்த நாள். ஒவ்வொரு மந்திரமும் சக்தி வாய்ந்தது. இன்றைக்கி கடவுள் மொத்த பேரும், ஒரு கடவுள் 2 கடவுள் இல்லை, மொத்த கடவுளும் மகிழ்ச்சி. யோசிச்சு பாருங்களேன், முருகனுக்கு கல்யாணம்னா கண்டிப்பாக தேவலோகமே மகிழ்ச்சியில் இருக்குது. ஏன்னா தேவனுடைய பொண்ணு தான், இந்திரனுடைய பொண்ணு தானே கல்யாணம் பண்ணுறாரு. அதனால் தேவலோகம் மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்தது சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம்னா 3 தெய்வங்களுக்கும் அவங்கள சார்ந்தவங்களுக்கும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கு கூட மகிழ்ச்சியாக இருக்கிறனால. இது இல்லாமல் வைஷ்ணவ முறைப்படி ராமருக்கும் சீதைக்கும் திருமணமான நாளும் நாளைக்கு அந்த மொத்த பேரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஆண்டாள் அவதரித்த நாள் அது, அவங்களும் ஒரு சித்தரில் ஒருத்தர் மாதிரி தான். அதனால் மொத்த சித்தர்களுக்கும் மகிழ்ச்சியான தினம். இந்த நேரத்தில் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துட்டு இறைவன் அருளை பெறுறதுக்கு கண்டிப்பாக விளக்கு தேவை, ஒரு அகல் விளக்கு. அந்த அகல் விளக்கோட நெருப்பு இருக்குல்ல, அந்த நெருப்பு மூலியமாக தான் நீங்கள் இறைவனை கனெக்ட் பண்ணுறீங்க. அந்த நெருப்பை பார்த்துக்கிட்டு உங்கள் மந்திரத்தை ஜெபிங்க. இதனால் மிக பெரிய ஒரு ஆற்றலும் சக்தியும் அதிர்வலையும் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சக்தி. இந்த மகா புண்ணியமான நாளை தவறிடாதீங்க. நாளைக்கு ஒரு முறை நீங்கள் உண்மையான பக்தியோட வேண்டிக்கிற விஷயம் எதுவாக இருந்தாலும் அடுத்த பங்குனி உத்தரத்துக்குள்ளே உங்கள் வேண்டுதல் நிறைவேறிடும். இது உறுதியான தகவல். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிச்சயம் இந்த விஷயத்தை உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள், அவங்களையும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், உறவுகளுக்கு சொல்லுங்கள். உங்களால் அவங்களுக்கு சொல்ல முடியலன்னா கூட இந்த லிங்க் அனுப்பிச்சி விடுங்க.
நாளைய நாள் மறந்துடாதீங்க. நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். மிகவும் நல்ல நாளுங்க, தவறாதீங்க.